ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆலயத்திற்குள் உட்கார்ந்திருக்கிற அன்பு நண்பர்களே, ஆலயத்திற்கு வெளியே ஜாலியாய் காத்து வாங்கி கொண்டிருக்கிற பெரியவர்களே, எல்லோருக்கும் மாலை வணக்கம். ஆண்டவருடைய பேராலே வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவரோடு இருக்கிறவங்களாம் சேர்ந்து சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். நான் ஆண்டவரோட இல்லை, பிசாசோடு இருக்கிறேன். அவங்களாம் சேர்ந்து சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். பிசாசு ஊரில் இருக்கிற மேமலூரில் இருக்கிற எல்லா பிசாசும் எங்கே இருக்கும்? இங்கே தான் இருக்குது. உடனே பக்கத்தில் நம்ம பாரு, ஆமாம் மாமியார் தான் சொல்கிறாரு அப்படின்னு. நம்ம மனுஷாளுகளை சொல்லலை. இந்த பேய் என்ன செய்யும்? எங்கே ஒரு ஆத்மாவுக்கான மாற்றம் நடக்குதோ அங்கே பிசாசு வந்து குடிக்கொண்டு இருக்கும். அதனால் பிசாசு ஏமாத்திராமல் பார்த்துக்கங்க. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரோடு இருக்கணும், வெற்றி பெறணும், ஜெயிக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க சொல்லுங்கள், ஹல்லேலூயா. ஆமாம், வெற்றி பெறுறவங்க வெற்றி பெறட்டும். ஜாமி, நான் தோற்று நரகத்துக்கு போகிறேன், எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நல்லா கேட்டுட்டு சொல்லுங்கள். நரகத்துக்கு போகணுன்னு விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். இயேசுவே ரட்சி. என்ன ஆசைப்பட்டு தான் சொல்கிறீங்களா? நரகத்துக்கு போகிறதுக்காகத்தான் இவ்வளோ பெரிய கோயிலா, இவ்வளோ பெரிய விழாவா? எங்கேருந்தோ உட்காந்துருந்த சாமியாரை உங்கள் ஃபாதர் கூட்டிகிட்டு வந்து இங்கே பேச விட்டது எதுக்கு? உங்களெல்லாம் நரகத்துக்கு அனுப்பவா? உங்களை நரகத்துக்கு அனுப்பக்கூடாதுங்கிறதுக்கு தான் ஆண்டவர் இவ்வளோ பெரிய வேலை செய்கிறாரு. அன்னை மரியாள் இவ்வளோ பெரிய வேலை செய்கிறாங்க. திருச்சபை இவ்வளோ பெரிய வேலை செய்து குருக்கள் உங்களுக்காக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் யாரோட இருக்கணும்னா ஆண்டவரோடு இருக்கணும். இந்த இடத்துல இந்த பூசை முடிகிற வரைக்கும் நீங்கள் பிசாசு பக்கம் போயிடக்கூடாது. பிசாசு நீங்கள் இங்கே தான் உட்காந்துருப்பீங்க. அவன் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்பான், ஊட்ட பூட்டினிய, அந்த பூட்டை இழுத்து பார்த்தியான்னு கேட்பான். இங்கே தான் உடம்புலாம் உட்காந்துருக்கும், மனசு பூரா பூட்டாண்ட போய் நிற்கும். அப்படி இருக்கக்கூடாது. யாரோட இருக்கணும்? ஆண்டவரோடு இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஐயோ ஐயோ வந்தனே, இந்த மாட்டுக்கு தண்ணி வைக்காமல் வந்துட்டேன். தண்ணி இல்லாமல் இருக்கும் மாடு, போய் தண்ணி நிறையா வச்சுக்கலாம். இப்போ ஆண்டவரோடு இருக்கணும். ஆத்மா ஜீவ தண்ணீரை குடிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்கள் எல்லோரும், உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. சொல்லுங்க, ஐயா உம்மை போல் மாறணுமே. என் குட்டி பிள்ளையெல்லாம் எவ்வளோ ஆசையாக பாடுது தெரியுங்களா? 1-2 பேர் வாய்வே திறக்கலை. சேர்ந்து பாடுவோமா எல்லாரும்? உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே. சொல்லுங்க, உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே. நான் வெளிச்சம் கொடுக்கணுமே. சொல்லுங்க, நான் வெளிச்சம் கொடுக்கணுமே. நீங்கள் வெளிச்சம் கொடுக்கணும்னா பக்கத்தில் இருக்கிறவங்களும் வெளிச்சம் கொடுக்கணுமா? கொடுக்கணுமா இல்லையா? பக்கத்தில் சொல்லுங்க, நீ வெளிச்சம் கொடுக்கணுமே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ வெளிச்சம் கொடுக்கணுமே. கொஞ்சம் பேர் ஆமாம், எது பேசினாலும் சண்டை போடுவா சாமி. தேவ பிள்ளைகளே, இந்த அருமையான மாலை பொழுதில் நீங்கள் இவ்வளோ பேர் கூட்டமாக வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ எல்லாரும் மோட்சத்துக்கு போக தானே இங்கே கோயிலுக்கு வந்திருக்கோம், அப்படி தானே? எதுக்கு திருவிழா, எதுக்கு பூசை? எல்லாரும் மோட்சத்துக்கு போகணும். இப்போ யார் மோட்சத்துக்கு போவா? தேர் தூக்கிட்டு வந்தாங்களே அவங்க மட்டும் போவாங்களா? கும்ப ஆரத்தி எடுத்தாங்களே அவங்க மட்டும் போவாங்களா? பிரைஸ் தி லார்ட். கும்ப ஆரத்தி எடுக்கும்போது சிரிச்சிட்டே எடுக்கணும், அப்படியே முறைச்சிட்டே எடுக்காது. இந்த மொசராட்டிக்கு கும்ப ஆரத்தியா? தேவ பிள்ளையில திருவிழாவுக்கு பாருங்கள், எவ்வளோ டெக்கரேஷன், எவ்வளோ பூ, எவ்வளோ பாட்டு, எல்லாம் இருக்குது. அதெல்லாம் மோட்சத்துக்கு போயிடும். நீ மோட்சத்துக்கு போவியா? அப்போ நீங்கள் உங்களை அழகுபடுத்தணும். அதுதான் இந்த அடையாளம்லாம் காட்டுது. எதுக்கு சாமியார்களை கூட்டிகிட்டு வந்து ஃபாதர் இப்படி பேச வைக்கிறாரு?
உங்கள் ஆன்மா அழகுபடுத்தப்படணும். இந்த வெளி அடையாளங்கள் எல்லாம் இருந்துட்டு போட்டு ஓரமா கும்ப ஆரத்தி இன்னும் 4 சொம்பு கூட வச்சு எடுங்க. ஒரு இடத்துல பார்த்தேன் 20 சொம்பு. ஒரு இடத்துல இதெல்லாம் ரொம்ப சிரிப்பாக வரும், ஆனால் சிரிக்கப்படாது. ஆரத்தி எடுத்த அக்காலாம் பார்த்தீங்களா, நான் எவ்வளோ சீரியஸாக நாங்கள் சாமியார் நின்றோம். ஆமாம், நீங்கள் பரவாயில்ல நல்லா எடுத்துட்டீங்க. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தி இப்படி போகும், ஒன்று இப்படி போகும், ஆனால் நம்ம சிரிக்கப்படாது. சாமியார் ஏன்னா கேமரா போயிட்டுருக்கு. அதனால் ஒரு இடத்துல அந்த இப்போ கூட இவங்க வந்து அந்த அந்த தேங்காய்க்கு மேலே ஒரு பூ, சிண்டுக்கு ஒரு பூ போட்டிருந்தாங்க. அந்த தேங்காய் சிண்டு இருக்குல்ல, அந்த சிண்டுக்கு ஒரு பூ. யார் சொல்லி கொடுத்தா எனக்கு தெரியாது. அந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கொண்டைக்கு மேலே சூடத்தை வச்சு கொளுத்தி விட்டாங்க. அதை பாடுறவங்களாவது வேகமாக பாடுறதில்ல, மங்கள ஆர். இப்போ தான் ஆயர்கள் நல்ல முடிவு எடுத்திருக்காங்க, சாமியாருங்க சுத்த வேண்டாம் அப்படின்ட்டு. அப்போ வந்து சாமியாருங்க அவங்க மங்களாரதி எங்களுக்கு எடுத்துகிட்டு எங்ககிட்ட கொடுப்பாங்க, நாங்கள் அந்த சொம்பை வச்சுக்கிட்டு சுற்றணும். அந்த அம்மா சுற்றி மெதுவாக சுற்றிட்டு தருது, எரிஞ்சு கொண்டைக்கு வந்து கொண்டையில் எரிஞ்சது மண்டைக்கு வந்துருச்சு. எனக்கு அப்படியே நெஞ்செல்லாம் பக்குங்குது. தேங்காய் வெடித்து சிதறிச்சுன்னா இந்த மொசரட்டையை வச்சு தான் வண்டி ஓடுது. தேவை பிள்ளைகளே, அதெல்லாம் செய்ய வேண்டாம்னு சொல்லலை. அதெல்லாம் ஒரு வழிபாட்டு முறையில் நம்ம வந்து சிறப்பு செய்கிறோம், பொதுமக்களுக்கான பங்கெடுப்பு. அதனால தான் ஆயர்கள் அதை கொடுத்துருக்குறாங்க. அதனால் நல்லா செய்யுங்க. ஆனால் இதெல்லாம் செஞ்சுட்டு எதை செய்யணுமோ அதை செய்யாமல் விட்டுட்டீங்கன்னா ஆண்டவர் உனக்கு வெற்றியை கொடுக்க முடியாது. பிரைஸ் எல்லாம். தேர்வு எழுத போகிற பிள்ளைங்க ஸ்கெட்செல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க, கலர் பெண்ணெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. எதுக்கு? கோடு போடுறதுக்கு, டெக்கரேட் பண்ணுறதுக்கு. எல்லாம் பண்ணியாச்சு, ஆன்சர் ஒழுங்காக எழுதணுமா இல்லையா? தப்பாக எழுதிட்டு நீ அண்டர்லைன் பண்ணி வச்சின்னா மார்க் போடுவாங்களா? அதுதான் இன்றைக்கி முக்கியம். அதனால தான் இன்றைக்கி நமக்கு ஒரு தலைப்பை கொடுத்து அந்த தலைப்பை சிந்திக்கிறது மட்டும் இல்லை, நீங்கள் அந்த தலைப்பை தான் ஆடையை அணிந்து கொள்ளணும். நீங்கள் உங்கள் இதயத்துக்கு தேவையான ஒரு அழகு ஆடை அது. திருமண ஓமையில் பைபிள் ஆண்டவர் சொல்கிறாருல்ல, அங்கே திருமண விருந்துக்கு நடக்கிற இடத்துக்குள்ளே அந்த தலைவர் போய் பார்க்குறப்போ அங்கே ஒருத்தன் திருமண ஆடை இல்லாமல் இருப்பான். நிறைய பேருக்கு புரியாது திருமண ஆடைனா என்னன்னு. அதாவது அந்த திருமணத்திற்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கணும், மோட்சத்துக்கு போகிறதுக்கு தகுதி உள்ளவராக இருக்கணும். அவன்கிட்ட கேட்பார், எங்கப்பா அவன் திருமண ஆடை காணுமேன்னு. அவன் பேன்னு மொழிப்பான். அவனை சொல்லுவாங்க, இவனை தூக்கி வெளியே எறியுங்கள், அங்கே அழுகையும் பட்கடிப்பும் இருக்கும், நரகத்தில் தூக்கி போடு. இந்த திருமண ஆடை அணிந்து கொள்வது தான் நம்முடைய தேவை. அதுக்கு தான் ஆண்டவர் இந்த வழிபாட்டு முறைகளை எல்லாம் கொடுத்துருக்கிறாரு. அதனால தான் நீங்கள் இந்த இறைவார்த்தை நேரத்தில் வார்த்தையை கவனிங்க. நீங்கள் வெளியில் உட்காந்துருக்கிறவங்க ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் ஆத்மாவை ஆண்டவர் பக்கம் எடுத்து வைக்கலைன்னா காணாமல் போயிடுவீங்க. அதனால் நம்ம கோயிலுக்குள்ளே உட்காரணும் இடம் இல்லை, பரவாயில்ல, வெளியில் உட்காந்துருக்கிறீங்க, ஆனால் உங்கள் ஆத்மா ஆண்டவரை நோக்கி இருக்கணும். இன்றைக்கி அருமையான ஒரு தலைப்பை வந்து ஆண்டவர் நமக்கு ஃபாதர் வழியாக கொடுத்துருக்குறாங்க. நம்பிக்கையின் சிகரம் அன்னை மரியாள். நம்பிக்கையின் சிகரம், அதுவும் கார்மேல் மாதா. கார்மேல் மாதா பாருங்களேன், இந்த கார்மேல் அன்னை, எல்லா அன்னையும் ஒரு அன்னை தான், அந்த இடத்தின் பொருட்டு ஒரு பேர் வச்சிருக்கிறோம் மாதாவுக்கு. அப்போ அந்த கார்மேல் அன்னையினுடைய விழாவில் ஒரு நம்பிக்கையின் சிகரம் இந்த தாய் மரியாள். இந்த நம்பிக்கை அப்படிங்கிற வார்த்தையை நம்ம தேடி பார்க்குறோம். நம்பிக்கை என்ற வார்த்தையை பைபிளுக்குள்ளே போய் தேடி பார்க்கும் பொழுது ஒரு பாடம் நான் எடுக்கிறேன் பாருங்களேன், தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் இதெல்லாம் மனப்பாடமாக மனசுக்குள்ளே வைக்கணும்னு அவசியம் இல்லை, காதில் கேட்டு மனசுக்குள்ளே கொண்டு போய் தெரிஞ்சுக்கிட்டா போதும், அறிவுக்கு தெரிஞ்சால் போதும். பாருங்கள், எனக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம், இதெல்லாம் இருக்குது. கிரேக்க மொழி, புதிய ஏற்பாடு வந்து கிரேக்க மொழியில் எழுதுனாங்க. அந்த கிரேக்க மொழியில் இந்த வார்த்தை நம்பிக்கைங்கிற வார்த்தைக்கு என்ன வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னா பிஸ்திஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கு நம்பிக்கை, விசுவாசம், உறுதியான நம்பகத்தன்மை, இப்படிப்பட்ட அர்த்தங்கள் அது கொடுக்குது. அப்படியே நீங்கள் போய் இந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை எபிரேய வார்த்தையில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பழைய ஏற்பாடு எழுதப்பட்டது எபிரேய மொழி. அந்த எபிரேய மொழியில் போய் பார்க்கும்போது அந்த வார்த்தை என்ன சொல்லியிருக்குன்னா எமுனா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. எமுனா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையிலிருந்து அடுத்தடுத்த வார்த்தைகள் உருவாகுது. அந்த வார்த்தையிலிருந்து வந்தது தான் எது? ஆமேன். புரியுதா? ஆமேன். நம்ம எத்தனை தடவை ஆமேன் சொல்கிறோம். இந்த ஆமேனுக்குரிய அந்த மூலம் எங்கிருந்து வருது பாருங்களேன்.
ஆமேன். இதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் ஒன்றும் தெரியாது சாமி, நமக்கு மாடு இருக்குது சாமி, கண் இருக்குது சாமி. கொஞ்சம் மண்டையில் இருக்கிற மூளையில் இதை போட்டு வைங்க. நம்ம ஆமேன்னு சொல்லும் போதெல்லாம் இது ஞாபகத்துக்கு வரணும். உங்களுக்கு குட்டி பிள்ளைகளுக்கு ஞாபகத்துக்கு வரணும். சரியா? அப்போ பாருங்க தொடக்க நூல் 15:6 இந்த வார்த்தையை நம்ம பார்க்குறோம். தொடக்க நூலில், பைபிள் தொடக்க நூல் இருக்கு இல்லையா, ஆரம்பத்தில் அதுலேயே 15:6 ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார். இந்த வார்த்தை வந்துருச்சா? நம்பிக்கை கொண்டார், அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். இப்போ நம்பிக்கையை கடவுளுக்கு கொடுக்கும்போது கடவுள் அதை எப்படி பார்க்குறாரு? நீதியாக பார்க்குறாரு. அப்போ கடவுள் யாராக இருக்கிறாரு? நீதியின் தேவன். இப்போ நீங்கள் பக்தியாக இருக்கிறீங்க, பக்தியெல்லாம் பார்க்க மாட்டார் கடவுள். நீ பக்தியாக இரு, ஆனால் நீதியாக இருக்கிறியா? கோயிலுக்குள்ளே வந்து பக்தியாக இருக்கிறார். ஆண்டவரே 5 தடவை நான் உங்களை வந்து தொழுதுட்டு போகிறேன். வெளியில் போய் நீதியற்ற முறையில் பேசுறது, நியாயமே இல்லாமல் பேசுறது. ஆண்டவர் இப்போ எதை ஏற்றுக்கொள்வார்? கோயிலில் நீ கொடுத்த பக்தியை ஏற்றுக்கொள்வாரா? வெளியில் போய் அநீதியாய் செய்தி அதை ஏற்றுக்கொள்வாரா? ஏற்றுக்கொள்ள மாட்டார். நீதியாய் செய்தின்னா அதை ஏற்றுக்கொள்வார். அதனால தான் பக்தியை விட நீதி. அதான் ஆபிரகாம்கிட்ட சொல்கிறார், அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். அந்த நம்பிக்கைங்கிற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா? அந்த வார்த்தை இப்போ எம்முனான்னு சொன்ன பார்த்தீங்களா? அந்த வார்த்தையிலிருந்து வந்த அமான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் அந்த இடத்துல பயன்படுத்தி இருக்கிறாங்க. அந்த வார்த்தையுடைய டெரிவேஷன் சொல்லுவாங்க, அதிலிருந்து தான் இது வருது. அப்போது இந்த வார்த்தையினுடைய அடுத்த அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த வேரிலிருந்து ரூட் வேர்டுன்னு சொல்லுவாங்க, வரக்கூடிய வார்த்தை தான் ஆமேன். அன்னை மரியாள் அந்த வானதூதருக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? ஆமேன் அப்படின்னாங்க. அப்படியே ஆகட்டும், சித்தத்தின்படி நடக்கட்டும் அப்படிங்கிற வார்த்தைக்கான ஒரு ஆழமான அர்த்தம் இது, ஆமேன். நம்ம எல்லா ஜெபத்தையும் முடிக்கும் போது எப்படி முடிக்கிறோம்? ஆமேன் அப்படின்னு முடிக்கிறோம். கேட்குறவங்கெல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, ஆமேன். நீ ஆரம்பிக்கும் போதே நான் தூங்க ஆரம்பிச்சிட்டேன், அவங்க மட்டும் சொல்லுங்க, ஆமேன். நான் சொல்லலாம், கண்ணு முழிச்சுட்டே இருக்கிற நீ, இப்படி நீயும் சொல்லிட்டியே. ஆமாம், தூங்கிடக்கூடாது. பிசாசு என்னமோ சொல்கிறாரு, ஒன்றுமே புரியல. கேட்டு பாருங்க, எல்லாமே புரியும். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, வாயை திறந்து ஒரு தடவை பிரைஸ் தி லார்ட், இயேசுவே நன்றி, ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை அடிக்கடி இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும் வீட்டில். அப்படி அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா பிசாசு உன் பக்கத்திலே வராது. அதனால தான் ஆண்டவருடைய பாருங்க இந்த விவிலிய வரையறை, நம்பிக்கைன்னா என்ன அப்படின்னு சொல்லி பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, எபிரேயர் 11:1. நம்பிக்கைன்னா என்னன்னு தெரியணும்ல, சும்மா நம்பிக்கை நம்பிக்கை நம்பிக்கைன்னு சொல்லிட்டு போகிறோம். நம்பிக்கைனா என்ன? நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருக்கும் அந்த காரியம் கிடைக்கும் என்ற உறுதி, கண்ணால் காண முடியாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. நம்ம எதை எதிர்நோக்கி இருக்கிறோம்? ஆண்டவரை போய் பார்ப்போம், மோட்சத்தில் அவரோட இருப்போம். அதுதான் நம்மளுடைய நம்பிக்கை. அப்போ ஆண்டவரை காணக்கூடிய பாக்கியம், பிரைஸ் தி லார்ட், அதை உங்களுக்கு கண்ணால் காண முடியல. மோட்சம் எப்படி இருக்கு, ஆண்டவர் எப்படி உட்கார்ந்துருக்கிறாரு, யார் யார் அங்கே நிற்கிறா தெரியாது, ஆனால் நம்புகிறோம். நமக்கு முன்னாடி வாழ்ந்த நம்முடைய தாய் தந்தை, நம்முடைய தாத்தா பாட்டி, இவங்கெல்லாம் எங்கே போயிருக்காங்க? அந்த ஆண்டவர்கிட்ட போயிருக்காங்க. அவங்கெல்லாம் ஜெயிச்சு வெற்றி பெற்று ஆண்டவரோட இருக்கிறாங்க, நம்ம நம்புகிறோம். அப்போ அவங்கள கண்ணில் காண முடியல, அதுதான் நம்பிக்கை. அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க, ஆண்டவரோடு இருப்பாங்க அப்படின்னு நம்ம நம்புகிறோம். பார்த்தீங்களா? அந்த காண முடியாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. அதனால தான் நீங்கள் இத்தனை ஆண்டுகள் இந்த நம்பிக்கையை பிடித்து கொண்டு இங்கே ஒரு ஆலயத்தை கட்டி, அந்த ஆலயத்தில் இந்த நம்பிக்கைக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க? நீங்கள் நம்பிக்கையை வளர்க்கிற ஒரு இடமாக வைத்திருக்கிறீங்க. இந்த நம்பிக்கை அன்னை மரியாளிடம் இருந்து ஆண்டவருக்கு கிடைத்து, ஆண்டவரிடமிருந்து அன்னை மரியாள் பெற்றுக்கொண்டு, அன்னை மரியாள் சீடர்களுக்கெல்லாம் கொடுத்து வளர்த்து எடுத்தாங்க. இதுதான் நம்ம பைபிளில் நிறைய இடத்துல மரியாளுடைய அந்த நம்பிக்கையை நம்ம பார்க்குறோம். இப்போ நம்பிக்கை அப்படின்னா என்னன்னா, சும்மா ஏதோ யோசனைக்கிற மண்டைக்குள்ளே எழுதி வச்சுக்கிறது இல்லை. நம்பிக்கை நம்பிக்கை நம்பிக்கையாக இருக்கணும்ப்பா, நம்பிக்கையாக இருக்கணும், சும்மா வாயில் சொல்கிறதில்ல. நம்பிக்கை என்பது அறிவால் மட்டும் ஏற்றுக்கொள்ளப்படும் கருத்து அல்ல, இறைவனின் வாக்குறுதிகளை முழுமையாக நம்பி
அவரிடம் தன்னை ஒப்படைத்து அந்த நம்பிக்கைக்கு ஏற்ப வாழும் வாழ்க்கை முறை, இதுதான் நம்பிக்கை. ஆண்டவர் சொல்றார், இந்த வருஷம் நீங்க தேர் எடுக்கக்கூடாது. ஆண்டவர் சொன்னா நீங்க என்ன செய்யணும்? கேட்கணும். அதான் நம்பிக்கை. கட்டாந்தரையில் போய் கப்பல் கட்டுறான்னு சொல்லி ஒருத்தனுக்கு ஆண்டவர் சொன்னார். அந்த மனுஷன் ஆண்டவருடைய ஊழியர், ஆண்டவர் சொல்றது அப்படியே கேட்குற மனுஷன் கட்டினார். எல்லாரும் சிரிச்சாங்க, கேவலமாக சிரிச்சா. எங்கடா இங்கே மலையே காணா, இங்கே வந்து கப்பல் கட்டிக்கிட்டு இருக்கிற? நம்பிக்கை. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஏதோ ஒன்று செய்ய போகிறார். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு நம்ம கேட்கறது இல்லை. நான் என்ன சொல்கிறேனோ அதை கேளு ஆண்டவரை நீனு. நம்ம தான் ஆண்டவருக்கு கண்டிஷன் போடுறோம். திருவிழாக்கள்லாம் நம்ம தான் கண்டிஷன் போடுறோம். ஃபாதர்ஸ் வந்து உட்காரும்போது சொல்லுவாங்க, இல்லை இது திருவிழாவில் இது கொஞ்சம் தப்பாக தெரியுது, இது வேண்டாமே அப்படி சொல்லுவாங்க. அப்போ ஃபாதர், இந்த ஊரோட பாரம்பரியம், நாங்கள் அப்பையிலேருந்தே கோவணம் கட்டி டான்ஸ் ஆடித்தான் நாங்கள் போவோம். பிரைஸ் எல்லாம் அதுதான் எங்களுடைய. நிறைய திருவிழாக்களில் வேதனையான விஷயம் நடக்குது பிள்ளைகளே, வேதனையான விஷயம். குடிச்சுக்கிட்டு ஆடிட்டு கடவுளுக்கு மகிமை கொடுக்க வேண்டிய பிள்ளைகள் இந்த கடவுளுடைய பேரால் அவமானத்தை கொடுத்துட்டு இருக்கிறோம். ஒரு ஊரில் திருவிழா, கொடி ஏற்றுறான். நான் தான் கொடி ஏற்றுறேன். பங்கு சாமியார் போய் கொடி ஏற்றும் போது பின்னாடி நிற்கிறாங்க எல்லாம், ஒரே வாடை, சென்ட் வாடை இல்லைம்மா, அந்த வாடை. தெரியுது தானே எந்த வாடைன்னு? தெரியும் தானே? குடிக்கிறவங்களாம் சேர்ந்து சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், இயேசுவே ரட்சியம். இந்த பக்கம் தான் நிறையா சத்தம் வருது, தப்பு. பாருங்க, நான் வேகமாக இழுத்துட்டேன், கொடி போயிடுச்சு மேலே. இதில் வேற இப்போ ஒரு பாட்டை வேற போட்டுக்கிறாங்க, அந்தோனியாரேன்னு. அது இழுக்குது பாட்டு. நம்ம கொடியை பிடிச்சி நிற்கணும், அந்தோனியார். சரி, ஓகே, அதெல்லாம் நம்ம ஊர். அங்கேருந்து சொல்லுவான், நம்ம இங்கே இழுத்துக்கிட்டு இருப்போம், அங்கிட்டு ஒருத்தன் இழுத்துக்கிட்டு நிற்பான். அப்படியே கொடியை ஏற்றியாச்சு பாருங்க, ஒருத்தன் அந்த பக்கம் இழுக்கிறான் கீழே கொடியை. நான் விடலை, இறுக்கி பிடிச்சிட்டேன். எவனோ கொடி, நம்ம ஊரில் எங்கள் ஊர்லலாம் கொடி ஏற்றிட்டா இறக்கப்படாது, அது வந்து அவசங்க, அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் அந்த பக்கம் கொடி இழுக்கிறான் ஒருத்தன் பின்னாடி வந்து ஒரு பெரிய கெட்ட வார்த்தை சொல்கிறான், எவனோ கொடியை இழுத்து பிடிச்சிருக்கான்றான். நான் தான் பிடிச்சிருக்கேன், கயிறு என் கையில் தான் இருக்குது, தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்கிறான். கொஞ்சம் பேர் என்ன வார்த்தை சொல்லியிருப்பான், தனியாவா சொல்கிறேன். பாருங்க, ஒருத்தன் வந்து காதில் சொல்கிறான், ஃபாதர் கொடியை இழுக்காத விடு அப்படிங்கிறான். டேய், எவனோ இழுக்கிறான்டா. நம்ம ஊரில் 3 தடவை இறக்கி ஏற்றுவாங்கிறான். உங்கள் ஊர்லேயும் அப்படி தானா? ஒரே தடவை தான் ஏற்றிடுவீங்க, அவ்வளோ தான் நல்லது. டேய், என்னடா இறக்கி? நம்ம ஊரில் அப்படி தான் சாமி வழக்கம். மாட்டேன்னு சொன்னால் அடிப்பான் பின்னாடி. நின்றுன்னு விட்டாச்சு, கொடி கீழே வந்துச்சு. கீழே வந்தோடனே கத்துறாங்க, கொடி. அப்புறம் திருப்பி ஏற்றுன்றான், வேறு வழி இல்லை. திருப்பி 2வது தடவை, அப்புறம் திருப்பி விடுங்கண்ணா, திருப்பி விட்டாங்க. திருப்பி 3வது தடவை. இயேசுவே, தேவ பிள்ளையிலே, நீ கொடி எத்தனை தடவை ஏற்றி இறக்குறங்கிறதுலாம் பிரச்சனை இல்லை, உன் ஆத்மா உயர்ந்திருக்குதான்னு பாரு. பிரைஸ் தி லார்ட். ஆத்மா விழிப்பாக இருக்கணும். ஆத்மா ஆண்டவருடைய திட்டத்தில் உயர்ந்திருக்கணும்னா எப்படி இருக்கணும்? நம்பிக்கையில் உயர்ந்திருக்கணும். பாருங்க, இன்னைக்கு அதனால தான் ஆண்டவர் இந்த அன்னை மரியாதை இன்னைக்கு நம்பிக்கையின் முன்மாதிரியாக வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம அன்னை மரியாதை நீ தேரில் வச்சு அப்படியே தூக்கிட்டு வந்தீங்க, ரொம்ப எனக்கே கஷ்டமாக இருந்துச்சு. இவ்வளோ பெரிய தேரை தோளில் தூக்கிட்டு வராங்களே. நான் கூட ஏதோ மாடு தான் தூக்கிட்டு வருதோன்னு பார்த்தேன், இப்போ பார்த்தா மனுஷங்க தூக்கிட்டு வராங்க. சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் தூக்கிட்டு வந்தீங்க. அந்த வலியை விட, தூக்குறவங்களுக்கு தெரியும் தோல் வலிக்கும், அந்த வலியை விட இந்த நம்பிக்கை தூக்கிக்கிட்டு போகிற வலி இருக்குது பாருங்க, அது ஜாஸ்தி. அதனால தான் நம்ம ஆண்டவரே நம்பிக்கையெல்லாம் தூக்க சொல்லாத, சப்பரத்தை தூக்க சொல்லி எவ்வளோ நேரம் நான் தூக்கிட்டு போகிறேன். சப்பரம் தூக்குனா, அதுக்காக நான் தூக்குனவங்களை குறையெல்லாம் சொல்லலை. இந்த ஆள் ஃபாதர் வந்து சொல்லிட்டார் சப்பரம் தூக்கப்படாதுன்னு சொல்லிட்டாரு, நாளைக்கு தூக்காமல் இருந்துடாதீங்க. அப்புறம் சாமியார் இவன் வேற வந்து சொல்லிவிட்டு போயிட்டான், ஒரு பயம் வர மாட்டேன். சப்பரம் தூக்குங்க, நல்ல தூக்குங்க. ஆனால் நீங்கள் எதை இதயத்தில் தூக்கணும்? நம்பிக்கையை தூக்கணும். அதை விட உயர்ந்தது அதுதான்.
அதனால தான் இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், கம்பேர் பண்ணி காட்டுறேன். அதனால் பாருங்கள், அன்னை மரியா லூக்கா நற்செய்தி 1:38 முன்னுரையிலலாம் சொன்னாங்க, இதோ நான் ஆண்டவரின் அடிமை, எமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும். அப்போ இது எப்படி சொன்னாங்க? அவங்க இதை சொல்லும் பொழுது இறை திட்டம் என்னன்னு தெரியாது. கடவுள் என்ன திட்டம் வச்சிருக்காரு, மகனை கொடுப்பேங்கிறாரு, அவனை உயர்த்துவேங்கிறாரு, என்னென்னமோ சொல்கிறாரு, ஒன்றுமே புரியல மாதாவுக்கு. ஆனால் கர்ப்பம், கன்னியாக இருக்கிறாங்க, கன்னி பெண் கர்ப்பமாக இருக்கணும், எப்படி இருக்க முடியும்? கன்னி பெண் இப்படி கர்ப்பமாக இருந்தால் கல்லால் அடித்து கொல்ல போகிறாங்க. நான் எப்படி இதை ஏற்றுக்கொள்வது? பாருங்கள், அந்த சூழல் அப்படியே பாருங்களேன். இப்போ நீங்கள் யாராவது ஒரு கன்னி பெண் இப்படி ஒரு காரியத்தை செய்து கொடுக்கணுன்னா யாராவது முன்னாடி வருவீங்களா? பக்கத்தில் ஒரு பிள்ளை இருக்கா, ரொம்ப நல்ல பொண்ணு சாமி, அவளை போய் பார், என் வீட்டு பிள்ளைய விட்டுரு. அன்னை மரியாள் ஆட்டோ போட்டுக்கிட்டு ஊரெல்லாம் போய் சொல்லலை, அன்பார்ந்தவர்களே, நான் இப்படி கர்ப்பமாக இருப்பது என் ஆண்டவர் என்னை தெரிந்தெடுத்ததுனாலே, ஆண்டவர் ஒரு நாள் இரவு வந்து என்னோட இப்படி பேசினார். இப்போல்லாம் யூடியூப் இருக்குது, எங்கிட்டாவது பேசி எல்லாத்துக்கும் விளக்கலாம். அன்னை மரியாள் விளக்கி சொல்ல முடியல, ரகசியம். பாருங்க, அப்படிப்பட்ட சூழலில் கூட தான் அழிக்கப்படலாம், அடுத்தவர்கள் நம்மை கல்லால் எறிந்து கொள்ளலாம் அப்படிங்கிற சூழலில் கூட அன்னை மரியாள் என்ன செய்தாங்க? அந்த ஆண்டவரை நம்பினாங்க, அந்த ஆண்டவருக்கு எஸ் சொன்னாங்க, ஆமேன் அப்படின்னு சொன்னாங்க. உமது அடிமை ஆண்டவரே, நீங்கள் பயன்படுத்துங்க இந்த பாத்திரத்தை. இன்னைக்கு நாம் இந்த அன்னையிடமிருந்து இதை கற்றுக்கொள்ளணும் பிள்ளைகளே. அடுத்தது பாருங்க, 1-2 கிடையாது, நிறைய இருக்குது. சும்மா 1-2 அவங்களுக்கு சாம்பிள் காட்டுறோம். சோதனைகளில் நம்பிக்கை அவங்க இழக்கலை. அவங்க ஆண்டவர் கொடுத்துட்டாரு, அப்ரூவல் கொடுத்துட்டாரு, குழந்தை பிறந்தாச்சு, இந்த குழந்தையை கொல்ல வரான், ராஜா வரான், உடனே தூக்கிக்கிட்டு ஓடு. மாதாமாவும் சூசேபரும், அங்கே பாருங்க ஆண்டவர், எவ்வளோ தூரம் தூக்கிக்கிட்டு போகிறது? ஒரு வானத்தூதர் அனுப்பி விடுங்க, எங்களை தூக்கிக்கிட்டு போக சொல்லுங்க. சொல்லலை. தெய்வ பிள்ளைகளே, குழந்தையை தூக்கிக்கிட்டு ஓடு, கட்டளையை எடுத்துக்கொண்டாங்க, தூக்கிக்கிட்டு ஓடுனாங்க. அப்போ நம்பிக்கை நமக்கு ஒன்றும் வராது, ஆண்டவர் நம்மளை பார்த்துப்பார், அவர் சொல்கிறத செய்வோம். உடனே கீழ்ப்படிஞ்சு செஞ்சாங்க. பாருங்க, திருப்பி இயேசுவை கூட்டிக்கிட்டு ஓடி வா உள்ள வந்தாங்க. 12 வயசில் இயேசுவை காணாமல் போட்டுட்டு கலங்குனாங்க, திருப்பி அவர் கிடைச்சிட்டாரு. அப்போ கிடைப்பாருங்கிற நம்பிக்கை. இப்படி பல்வேறு சூழ்நிலையில் கடைசி வரைக்கும் சிலுவையின் அடியில் நின்னாங்க பாருங்க, அது வரைக்கும் இந்த நம்பிக்கையை அவங்க விடவே இல்லை. அன்னை மரியாள் எங்கே போனாங்க? ஆண்டவர் இப்படி பண்ணுறாரேன்னு சொல்லி வேறு ஏதாவது தவறான இடங்களுக்கு போனார்களா? இல்லை. அன்னை மரியாள் தன் தகுதியை விட்டு எழுந்து போகவில்லை, தகுதியை விட்டு விலகி செல்லவில்லை. கடவுள் எந்த தகுதியில் என்னை தெரிந்தெடுத்தாரோ அதே தகுதியில் நான் இறுதி வரை இருப்பேன் அப்படின்னு நின்று ஜெயிச்சாங்க. வெற்றி பெற்ற தாயை தான் இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். நிறைய சபகாரங்க இன்னைக்கு நல்ல சபைகள்லாம் இருக்குது, அவங்க மாதாவை கனப்படுத்துகிறாங்க. ஆனால் சில பேருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாது. சில சபைகள் உருவாகி அவங்க நம்ம வீட்டுக்குள்ளே முதல்ல பைபிள் எடுத்துக்கிட்டு யாரை தான் அவங்க குற்றப்படுத்துகிறாங்க? மரியாளை குற்றப்படுத்துகிறாங்க. மரியாளை காயப்படுத்துகிற குற்றப்படுத்துகிற எந்த ஒரு சபையும் ஆண்டவரிடமிருந்து வந்திருக்கவே முடியாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆமாம், திருச்சபை நம்மளை எல்லாம் வெற்றி பெறுவதற்காக அழைத்து செல்லுது. இந்த புனிதர்கள் அன்னை மரியாளில் தொடங்கி எல்லா புனிதர்களும் வெற்றி பெற்றவர்களா தோல்வி அடைந்தவர்களா? வெற்றி பெற்றவர்கள். இப்போ வெற்றி பெற்றவங்க தான் மோட்சத்தில் போய் உட்கார முடியும். பைபிளில் இருக்குது, உங்களுக்கு தெரியுமா? பைபிளில் இருக்குது. எங்கே இருக்குது? ஒரு அக்கா சொல்லிட்டாங்க, எல்லாத்தையும் நீயே சொல் சாமி, அடுத்த முறை நான் இந்த பக்கம் வந்தால் நீங்கள் கேட்பேன். நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா நம்மளை ஏமாத்துறவங்க வருவாங்க இல்லையா? அப்போ நம்ம இல்லைம்மா அவர் தான் சொன்னார், அப்படியே சொன்னார்மா, நடக்கிறதெல்லாம் சொன்னார் சொல்லிட்டு நீ இப்படியே பின்னாடி போயிடாதீங்க தயவு செய்து, தவறான புரிதலுக்குள்ள. பாருங்க, திருவெளிப்பாடு 3:21 பைபிள் வச்சுருக்கிறவங்க வாசிங்க பார்ப்போம், சத்தமாக வாசிங்க. சிஸ்டர் வேகமாக புரட்டுறாங்க, வாசிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். திருவெளிப்பாடு 3:21 வாசிங்க பார்ப்போம். சீக்கிரம் வாசிக்கிறவங்க மோட்சத்துக்கு போயிடுவீங்க. நான் வெற்றி பெற்று என் தந்தையின் அரியணையில் அவரோடு வீற்றிருப்பது போல. பார்த்தீங்களா? யார் இதை சொல்றா? யார் சொல்றா? இயேசு ஆண்டவர் சொல்றாரு. இயேசு ஆண்டவர் எப்படி வெற்றி பெற்றாரு? அப்படியே ரெட்டனகால் போட்டு படுத்துக்கிட்டு சீடர்கள் இப்படி ஒரு ஆப்பிள் ஜூஸு, இங்கிட்ட ஆரஞ்சு ஜூஸு இயேசு வாங்கி இப்படி குடிச்சிக்கிட்டு அப்படியே மோட்சத்துக்கு விண்ணேறி போயிட்டாரா? இயேசு அப்படி போனாரா?
கடைசியாக இயேசு எப்படி செத்தாரு? அடித்தாங்க, காயப்படுத்தினாங்க. பார்த்தீங்களா? நான் வெற்றி பெற்று. எப்படி இயேசு வெற்றி பெற்றார் பார்த்தீங்களா? சிலுவை பாதையை போய் பார், சிலுவை பாதையை பார். இப்படித்தான் இயேசு செயல்பட்டு வெற்றி பெற்றார். அப்போ அதுதான் சொல்றாரு, நான் வெற்றி பெற்று என் தந்தையின் அரியணையில் வீற்றிருப்பது போல. அடுத்த வார்த்தை வாசிங்க. வெற்றி பெறும் எவருக்குமே எனது அரியணையில் என்னோடு வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன். இப்ப மாதாம்மா வெற்றி பெற்ற தாயா இல்லையா? என்ன எல்லாரும் அப்படியே ரொம்ப சோகமா உட்கார்ந்துருக்கிறீங்க? சொல்லுங்க, மாதாம்மா வெற்றி பெற்றாங்களா தோல்வி அடைஞ்சாங்களா? வெற்றி பெற்றுட்டாங்க. அன்னை மரியாள் வெற்றி பெற்ற தாய் அப்படின்னு நம்புறவங்க, அறிக்கை செய்யறவங்க சொல்லுங்க வலது கரத்தை உயர்த்தி, ஹல்லேலூயா. மாதாம்மா தோத்தாங்களா வெற்றி பெற்றாங்களா இல்லை என்ன, நமக்கு என்ன சாமி கவலை? போனோனையும் கோதுமை தோசை ஊற்றி சாப்பிடலான்னு. சுகர் ப்ராப்ளம். இந்த கவலையெல்லாம் இல்லாமல் இருக்கிறவங்க சொல்லுங்க, மாதாவை பற்றி இயேசுவை பற்றி எந்த கவலையும் எனக்கு இல்லை, கோதுமை தோசை தான் முக்கியம். அவங்க மட்டும் சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், இயேசுவே ரிச்சி. கோதுமை தோசையிலேயே குறியா இருக்கிற. உங்களுக்கு புரியுதா? நான் எவ்வளவு கேட்குறேன், எத்தனை தடவை நீங்கள் ஏமாந்து போகிறீங்க. இப்படி ஏமாந்து வெளியில் வாழும்போது, இங்கேயே இவ்வளவு குறிப்பாக நம்ம கேட்கும் போதே ஏமாந்து போகிறீங்களே, வெளியில் நம்ம எத்தனை தடவை பிசாசு நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறான். அப்போ நம்ம அன்னை மரியாள் கற்றுக் கொடுத்த பாடத்தெல்லாம் சரியாக நீங்கள் கடைபிடிச்சா தான் வெற்றி அடைய முடியும் பிள்ளைகளை. வெற்றி அடைஞ்சா தான் மாதாம்மா எப்படி உட்கார்ந்துருக்காங்களோ அதே மாதிரி நீங்களும் போய் மோட்சத்தில் ஆண்டவரோட உட்கார முடியும். பிரைஸ் தி லார்ட். ஆமாம், ரொம்ப ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த பாருங்க, இப்போ இந்த கோயிலுக்கு வாசப்படி இருக்கு இல்லையா, இந்த வாசப்படி வழியாக உள்ளே வந்தீங்க. அதே மாதிரி மோட்சத்துக்குள்ளே போகிறதுக்கு ஒரு வாசப்படி இருக்குது, அதுதான் சாவு, இறப்பு. நீங்கள் செத்த உடனேயும் இதான் வாசப்படி. சாவுங்கிற இறப்புங்கிறது தான் ஒரு வாசப்படி. இந்த மாதிரி வாயில், இந்த வாயில் வழியாக நீங்கள் அங்கிட்டு போயிடுவீங்க. அங்கிட்டு போன உடனேயும் நம்பிக்கையோட இந்த பக்கம் யார் அன்னை மரியாள், இந்த தலைப்பெல்லாம் ஃபாதர் போட்டிருக்காருல்ல, இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து வச்சு உங்களை மாற்றிக்கிட்டீங்களோ அவங்க அந்த பக்கம் போனால் மாதாம்மா வந்து நிற்பாங்க. மகளே வாடா செல்லம், நான் கூட்டிகிட்டு போகிறேன்டா ஏசுட்ட, வா ஏசு பயமான்ட்ட கூப்பிட்டு போகிறேன், வா கூட்டிகிட்டு போவாங்க. மாதாம்மா வந்தாக்க கூடவே யார் வருவாங்க? புனிதர்கள்லாம் வருவாங்கல்ல. நம்ம செத்து பொட்டியில் படுக்க வச்சுருக்கும் போது ஒரு பாட்டு ஒன்று பாடுவாங்க, உங்கள் பக்கம் பாடுறீங்களா தெரியாது, நல்ல பாட்டு. இறைவனின் புனிதர்களே துணையாய் நீர் வருவே, தேவனின் தூதர்களே எதிர்கொண்டு வருவே, இவர் ஆன்மாவை ஏற்றுக்கொண்டு உன்னதர் திருமுன் ஒப்பு கொடுங்கள், உன்னதர் திருமுன் ஒப்பு கொடுங்கள். இந்த பாட்டு பாடும்போது உங்களுக்கு கேட்காது, ஏன்னா நம்ம தான் காதில் மூக்கில் பஞ்சு வச்சு படுத்திருப்போமே. பிரைஸ் தி லார்ட். அதனால் இப்போவே உங்கள் பாட்டை கேட்டுக்கங்க. அப்போது இந்த சாவுங்கிற ஒன்று வழியாக நீங்கள் அந்த பக்கம் போன பிற்பாடு இந்த உடம்பு வச்சுக்கிட்டு நீங்கள் என்னென்ன பண்ணினீங்களோ அதெல்லாம் அங்கிட்டு வந்து பேசும். நீங்கள் நல்லது பண்ணியிருந்தீங்கன்னா, நம்பிக்கையின்படி வாழ்ந்திருந்தீங்கன்னா, அந்த பக்கம் நம்பிக்கையின் நாயகி நம்ம தாய் மரியாள் வந்து உங்கள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவாங்க. இங்கே நம்பிக்கைக்கு விரோதமாக நீ செயல்பட்டு இருந்தீன்னா யார் வருவா? அன்னை மரியாள் வருவாங்களா? அந்த பக்கம் கொம்பு வச்சுக்கிட்டு வாள் வச்சுக்கிட்டு வந்து நிற்கும், கூட்டிகிட்டு போவோம். பைபிளில் வாழ்வு சாவு ரெண்டு வார்த்தையே நீங்கள் பார்ப்பீங்க. பாவத்திற்கு கிடைக்கிற கூலி மரணம், பவுலடியார் சொல்றாருல்ல. அப்போ யாரெல்லாம் இந்த பக்கம் பாவத்தில் நம்பிக்கை இல்லாமல் ஒரு ஆன்மா அழகுபடுத்தாமல் வாழ்கிறீங்களோ அந்த பக்கம் உனக்கு கிடைக்க போகிறது சாவு, அது நரகம். இந்த வாழ்வு சாவுங்கிற வார்த்தையை பார்க்கும்போது இப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒழுங்காக வாழ்ந்து ஆண்டவருக்காக வாழ்ந்து உங்களை அழகுபடுத்தி நீங்கள் ஆண்டவர் சொல்லும்படி உங்களை மாற்றிக்கொண்டு வாழ்ந்தீங்கன்னா அந்த பக்கம் உங்களுக்கு கிடைக்க போகிறது வாழ்வு.
அந்த பக்கம் போயிட்டு திரும்பி இந்த பக்கம் வர முடியாது. அந்த பக்கம் போயிட்டு ஐயோ இப்படி யாருமே இல்லையே நம்மளை கூட்டிகிட்டு போக, யாருமே வரல, நம்ம தனியாக நிற்கிறோமே, 2 நாளாக சுற்றிக்கிட்டு இருக்கிற, எங்கே போகிறதுனே தெரியலையே அப்படின்னு பயந்து போய் நீங்கள் திருப்பி என்ன செய்ய முடியாது, வீட்டுக்கு வர முடியாது. நீங்கள் வீட்டுக்கு வந்து என் வீட்டுக்காரர் என் மேலே அவ்வளவு பாசம், என் பொண்டாட்டி என் மேலே உசுருங்க அப்படின்னா கூட நீ திரும்பி வர முடியாது. வீட்டுக்கார்ட்ட வந்து நீங்கள் செத்து 2வது நாள் வந்து ஏங்க ஏங்க அப்படின்னு கூப்பிட்டா வீட்டுக்காரர் என்ன சொல்லுவார் உங்களை பார்த்து? ஏம்மா இப்படி சாப்பிடாம கொள்ளாமல் போயிட்டேன், உருண்டை குழம்பு வச்சுட்டு இப்படி உருண்டு போயிட்டேம்மா, ஒரு வாய் வந்து சாப்பிட்டு போம்மாப்பா, சாப்பிட்டு யாரும் சாப்பாடு போட்டாங்களா, வாம்மா அம்மா உட்காரு அப்படி சொல்லுவாரா? ஐயோ ஐயோ கத்துவார். பிள்ளைங்களுடைய என்னப்பா என்னாச்சு, என்னன்னு தெரியலடா, அவங்க அம்மா 2 நாள் வந்து சுற்றிக்கினே இருக்கிறா என்னைய பார்த்து. தாயா இருந்தாலும் தந்தையா இருந்தாலும் நீங்கள் எப்படி தான் பார்க்கப்படுவீங்க? பேயா பார்க்கப்படுவீங்க. நீங்கள் ஆண்டவருடைய எல்லையை தாண்டி போயிட்டீங்கன்னா ஆண்டவருடைய திட்டத்துக்குள்ளே நீங்கள் நிற்கணும் பிள்ளைகளே. அதுக்கு தான் இந்த எச்சரிக்கை செய்தி சொல்கிறோம். நீங்கள் என்ன சொல்லாதீங்க போய், எங்களுக்கு படிப்பறிவெல்லாம் இல்லை சாமி, எனக்கு ஒன்றும் தெரியாது சாமி. இங்கே பாருங்க, நீ வயசாகி போச்சு சாமி, படிக்க தெரியாது, நீ எதையும் போய் ஆண்டவருக்கு முன்னாடி சொல்ல முடியாது பிள்ளைகளே. அதனால் தயவு செய்து நிறைய பேரை நான் பெரியவங்களை பார்க்குறேன், அப்படியே உட்காந்துருக்குறீங்க, ஏதோ சாமியார் சொல்லிட்டு போகிறாருன்னு. நீ மோட்சத்துக்கு போகிறதுக்கான வழியை நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நல்ல காதில் கேட்டு அறிவில் ஏற்றி தான் நீங்கள் வாழணும், உங்கள் வாழ்க்கை மாறணும். வாலிப பிள்ளைகள் தரங்கட்டு வாழ முடியாது, உடல் இச்சைக்கு இல்லை, தூயாவி தங்கும் ஆலயம். என் ஆண் பிள்ளைகள், இவ்வளோ பேர் ஆண்கள் வந்திருக்கிறீங்க, சந்தோஷமா இருக்குது. இன்னும் வராதவர்கள் எங்கே? யோசித்து பாருங்க. குருக்கள் உங்களுக்காக எல்லாத்தையும் சரி செய்து கொடுப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு எல்லா ஆண்களும் வராங்களா கோயிலுக்கு? வாலிப பிள்ளைகள் வரார்களா? யோசித்து பாருங்க. நம்பிக்கை, எல்லாத்துக்கும் அடிப்படை நம்பிக்கை. மரியாள் இறைவார்த்தையை இதயத்தில் காத்தார். பைபிள் சொல்லுது பாருங்க, லூக்கா நற்செய்தி 2:19 இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் இதயத்தில் வைத்து சிந்தித்தார் அன்னை மரியாள். அப்போ இதயத்தில் நீ வைத்து சிந்திக்கிறதுக்கு இறைவார்த்தை இருக்கணுமே. இன்றைக்கி நம்ம பிள்ளைகள் எல்லாம் பாருங்களேன், மரியாளை பற்றி நிறைய பேசிக்கிட்டே போகலாம். காணா ஒரு திருமணத்தில் அம்மா வந்து நம்பிக்கையோடு தன் மகன் செய்வார் என்று வாக்குறுதி கொடுத்தாங்க, செய்யுங்கன்னாங்க, செஞ்சாங்க. இப்படி எல்லாம் நம்பிக்கையோடு அன்னை மரியாள் செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ அவங்கள பற்றி நம்ம பேசுகிறதுல அர்த்தம் இல்லை, அவங்க ஜெயிச்சிட்டாங்க. இப்போ நம்மளை பற்றி சிந்திப்போம். உங்ககிட்ட நம்பிக்கை இருக்குதா? யோசிச்சு பாருங்களேன். கோயிலுக்கு வரோம், நம்பிக்கை இருக்குதா? நற்கருணை வாங்குறீங்க, நம்பிக்கை இருக்குதா? இந்த வார்த்தையை நீங்கள் இன்னைக்கு கேட்டு பார்க்கணும் பிள்ளைகளே. உங்ககிட்ட உண்மையான நம்பிக்கை இருக்குதா பாருங்க. திருச்சபை இதைத்தான் போதிக்குது. கத்தோலிக்க மறைக்கல்வி நூல் 149 சொல்லுது, அன்னை மரியாள் நம்பிக்கையில் முழுமையான கீழ்ப்படிதலால் இறைவனின் ரட்சிப்பு திட்டத்தை ஏற்றுக்கொண்டவர். நீங்கள் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக இருக்கிறீங்களா? இந்த திருவிழாவுக்கு நாங்கள் வருவோம் சாமி, எல்லாம் செய்வோம், அதுக்கப்புறம் நாங்கள் வாழ்க்கை முறையே மாறிடும். இல்லை, இந்த வாழ்க்கையும் ஆண்டவருடைய வார்த்தையும் ஒன்றா போகுது. நீங்கள் ரெண்டையும் மாற்றி வாழ முடியாது. பைபிளை பற்றி எனக்கு தெரியவே தெரியாது, நம்பிக்கையில் நீங்கள் மைனஸ் மார்க் வாங்குறீங்க. எத்தனையோ பாடங்கள், எத்தனையோ புஸ்தகம் படிக்கிறீங்க, எத்தனை பேர் பைபிளை ஒரு முறையாவது முழுசாக வாசிச்சிருக்கிறீங்க? கை தூக்கி காட்டுங்களேன் பார்ப்போம். நான் பைபிளை முழுசாக ஒரு தடவை வாசித்து முடிச்சிட்டேன் அப்படி சொல்கிறவங்க வாசித்து காட்டுங்க, கை தூக்கி காட்டுங்க. 1 2 3 4 4 வெரி குட் 5 சரி, ஒரு 10 பேர் வச்சுக்கலாமே. ஒரு 10 பேர் வச்சுக்கலாங்க. வெளியில் உட்காந்துருந்தீங்கன்னா மற்றவங்களுக்கெல்லாம் வாசிக்க தெரியாதா? படிக்கிறீங்கல்ல, எவ்வளோ பாட புத்தகத்தை படிக்கிறோம். வயசு எத்தனை வயசு? 15 வயசு, 20 வயசு, 30 வயசு. ஏன் இத்தனை வருஷமாக நம்மளால் இந்த பைபிளை வாசித்து முடிக்க முடியல? தெரியாமல் இல்லை, வாசிக்க தெரியும், ஆனால் நம்ம விரும்பலை. அப்போ உன்னை நம்பிக்கையில் வழி நடத்துவது இந்த பைபிள் தானே. அப்போ நம்ம ஏன் ஒரு முயற்சி செய்யக்கூடாது? இந்த திருவிழாவில் ஒரு சின்ன ஒரு நம்பிக்கைக்கான ஒரு முயற்சி. எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சாதானே நம்ம ஒழுங்காக வாழுவோம். நம்பிக்கைக்கான வழி தெரிஞ்சாதானே நீங்கள் போவீங்க. இப்போ இந்த ஊருக்குள்ளே நீங்கள் பழகி வச்சுருப்பீங்க, இந்த ஊர் எப்படி இருக்குது, எது வழி. இப்போ இருட்டாக இருக்கும், லைட்டு இருக்காது.
ஆனால் அந்த வழியாக நீங்கள் நேராக போவீங்க. உங்களுக்கு தெரியும் இந்த பாதை அப்படியே போனால் அந்த சந்துக்கு போயிடும், அந்த இடத்துல குழி இல்லை, அந்த இடத்துல குப்பை இல்லை, முள் இருக்காது, நடந்து போகலாம். பாருங்கள், தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்க. அப்போ நம்பிக்கையோடு காலை வைக்கிறீங்க, போகிறீங்க. அப்போது ஆண்டவர் கொடுக்குற அந்த வார்த்தைகள் உனக்கு என்னென்னு தெரிஞ்சாதானே உனக்கு வழி தெரியும். ஆண்டவர் அதனால தான் அன்னை மரியாள் எப்படி நம்பிக்கையோடு நடந்து போனாங்க, எப்படி அதை ஏற்றுக்கொண்டாங்க, கடவுளுடைய திட்டத்தை. நம்பிக்கை. கடவுள் என்னை எப்படியெல்லாம் வழி நடத்தியிருக்காரு பழைய ஏற்பாட்டில் மனுஷங்களை, என்னை எப்படி தான் வழி நடத்த போகிறார். அவர் எது செய்தாலும் சரியாக இருக்க போகுது, அதனால் நான் எஸ் சொல்லுவேன். அப்போ நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் சரியாய் செயல்படணும் பிள்ளைகளே. அதுக்கு தான் ஆண்டவர் இன்றைக்கி நமக்கு இந்த அன்னை மரியாளை ஒரு அடையாளமாக வைக்கிறார். பைபிளில் பாருங்கள், கலாத்தியர் 6:8. இங்கே கூட நிறைய பேர் கோயிலுக்குள்ளே வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க, ஆனால் ஆண்டவரோடு நீங்கள் இல்லை. நான் பேசுகிறது நிறைய பேருக்கு புரியவே இல்லை, அப்படியே கேட்டுட்ருக்கிறீங்க, அப்படியே கேட்குறீங்க, ஆனால் புரியல உங்களுக்கு. அது எனக்கு தெரியுது. பாருங்கள், ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், ஊனியல்பின் நிலத்தில் விளைப்பவர் அழிந்து போவார்கள். நம்ம ஊனியல்பின் நிலத்தில் விதைக்கிறோம். இந்த ஊனியல்புனா என்ன? இதுதான் உடம்பு, வயிறு, வயிற்றுக்காக எல்லாம் போடுறது, இந்த உடம்புக்காக எல்லாத்தையும் செய்கிறது, இச்சை. இந்த உடம்பு கேட்குறதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இதுதான் ஊனியல்பின் மக்கள். பைபிள் உங்களை ஊனியல்பின் மக்களாக வாழணும்னு ஆண்டவர் கூப்பிடலை, ஆவிக்குரிய பிள்ளைகள். இந்த ஆவிக்குரிய பிள்ளைகள் அப்படிங்கிறவங்க யாரு? நம்பிக்கையினால் வாழ்கிறவங்க ஆவிக்குரிய பிள்ளைகள். பாருங்க, பைபிள் சொல்லுது கலாத்தியர் 6:8, தம் ஊனியல்பாகிய நிலத்தில் விதைப்போர் அந்த இயல்பிலிருந்து அழிவையே அறுவடை செய்வர். பார்த்தீங்களா? நான் மோட்சம் நரகம்னு பேசும்போது நீங்கள் நிறைய பேர் மனசில் திட்டியிருப்பீங்க. இறப்புக்கான பாடல் பாடும்போது நீங்கள் கொஞ்சம் பேர் மூஞ்செல்லாம் சுழிச்சிருப்பீங்க இல்லையா? இந்த ஆள் நல்ல நாள் அதுவுமா வந்து சாவு பாட்டு பாடிக்கிட்டு இருக்காம்பார், கட்டையில் போகிறவன் அப்படின்னு சொல்லி என்னை திட்டிருப்பீங்க. அப்படி திட்டியிருந்தா சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, சத்தம் மட்டும் வருது, கை தூக்கலை. கொஞ்சம் பேர் மொழிகணும், எடுபட்டு போய் ஏமாற்றிட்டே இருப்பான் போல இருக்கு. நான் ஏமாத்துறதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. பிசாசு உங்களை ஏமாற்றி தப்பான வழிக்கு கொண்டு போகிறான் பார்த்தீங்களா? நம்மளை ஆண்டவரை விட்டு நம்மளை பிரிய வைக்கிறான் பார்த்தீங்களா? அதை குறித்து நீங்கள் பயப்படணும், அச்சப்படணும் பிள்ளைகளே. அதனால தான் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம், தம் ஊனியல்பாகிய நிலத்தில் விதைப்போர் அந்த இயல்பில் இருந்து அழிவையே அறுவடை செய்வார். ஆவிக்குரிய வாழ்வாகிய நிலத்தில் விதைப்போர் அந்த ஆவி அருளும் நிலை வாழ்வை அறுவடை செய்வார். அன்னை மரியாள் நம்பிக்கையினால் செயல்பட்ட போது அவங்க எப்படிப்பட்ட பிள்ளையாக மாறி இருந்தாங்க? ஆவிக்குரிய பிள்ளையாக இருந்தாங்க. நீங்கள் உங்களுடைய உடம்பை ஊனியல்பினுடைய செயல்களை யோசித்து பாருங்களேன். இன்றைக்கி நிறைய பேர் பிள்ளைகளை நம்ம கிராமத்தில் இருக்கட்டும், எல்லா பக்கமுமே கையில் கயிறை கட்டிக்கிட்டு அலையிற. யார் கட்டிக்க சொன்னா? கார்மேல் மாதா கட்டிக்க சொன்னாங்களா? அந்தோனியார் கட்டிக்க சொன்னாரா? செபத்தியார் கட்டிக்க சொன்னாரா? இப்போ கையில் கட்டினது பத்தலன்னு காலில் வேற கட்டிக்கிறான். எல்லாம் ஒத்த காலில் ஒரு கயிறை கட்டிக்கிட்டு அலையுது. யார் ஒன்று கட்டி விட சொன்னா? அந்த கயிறெல்லாம் சேர்த்து வை, ஒரு நாள் கழுத்தில் போடுறதுக்கு தேவைப்படும். பிரைஸ் தி லார்ட். நாங்கள் எவ்வளோ சொன்னாலும் இதிலேருந்து மாற்றிக்கிறது. நீ கயிறு கட்டிக்கிறது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன் நம்பிக்கையை நீ கட்டி வச்சிருக்கேங்கிறத காட்டுது, அது அவ்வளோதான். கயிறையே உன்னால் அவுக்க முடியல, கட்டப்பட்டிருக்கிற நம்பிக்கையின்மையிலிருந்து நீ எப்படி வெளியில் வரப்போகிற? அதனால தான் மந்திரத்துக்கு ஓடுறோம். கடவுள் இங்கே இருக்காரு, கடவுள் நல்லா தான் இருக்கிறாரு, ஆனால் வீட்டில் ஒரே நோயாக வந்துகிட்டே இருக்க, ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் படுத்துனே இருக்கிறோம். அதனால் அங்கே போய் சாமியார்ட்ட மந்திரிக்கிற. சாமியாருங்க என்ன மீசை இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் நிற்கிறாங்க, அவங்ககிட்ட போய் என்ன அங்கே போய் பாருங்க, நல்லா மீசை வச்சு தேவ பிள்ளைகளை யார் சொல்லி கொடுத்தா? மொழுகுதிரி கொளுத்தி வச்சா எல்லாம் சரியா போகும். இல்லை 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 இல்லை, நீ நம்பிக்கையில் ஆண்டவரை நோக்கி மன்றாடுனா எல்லாம் சரியா போகும். வார்த்தை என்னை விடுவிக்கும் அப்படின்னு நம்பி நீ வார்த்தையினாலே வாழ முயற்சித்தினா உன் துன்பங்கள் மாறும். இதுதான் ஊனியல்பின் பிள்ளைகள் செய்கிற செயல். பாருங்கள், போய் மந்திரவாதிகிட்ட குறி கேட்குறது, கல்யாணம் காட்சின்னா உடனே காலண்டரை தூக்கி நல்ல நாள் பார்க்குறது, 5லேருந்து 6 குளிகை, 6லேருந்து 7 குப்பை, 7லேருந்து 8 மோசம் நாசம். அப்போவே தாலியை கட்டிடு சாமி, நாசமான நான் நாசமாக போகிறேன். தேவ பிள்ளைகளை, நீங்கள் அதை முடிவெடுக்கிற பொழுது கடவுள் கூட உங்களை காப்பாற்ற முடியாது.
பாருங்க, யூதாஸ் இஸ்காரியோத்து நாசமான முடிவை எடுத்தான். ஆண்டவர் சொல்லி பார்க்குறாரு, புரியல. ஆண்டவர் கையை பிடிச்சி இழுக்கல. நீங்களும் அப்படித்தான். தவறாய் போகிற பொழுது உங்களை கையை பிடிச்சலாம் இழுக்க மாட்டார். நீங்கள் அழிவின் பாதையிலே போனீங்கன்னா மாற்றிக்கொள்ளுங்க. நம்பிக்கை இல்லாத அடையாளம் இதெல்லாம். நான் கடவுளை நம்பலை, என் வார்த்தையை நம்பலை, ஆண்டவருடைய வார்த்தையை நம்பலை, நான் இதை தான் நம்புகிறேன். பாருங்க, அப்போ நீங்கள் உங்களுடைய வார்த்தை சொல்லுதபடி ஊனியல்பின் பிள்ளைகள் அழிவையே அறுவடை செய்வார்கள். பார்த்தீங்களா? ரோமையர் 12:2 சொல்கிறாரு, இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள். அவன் செய்கிறான் இவன் செய்கிறான்னு நீ பார்த்து ஏமாந்துராத. மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றமடைவதாக. இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு உங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்படணும். வீட்டுக்குள்ளே வச்சிருக்கிற கச்சடா கசடுகளை தூக்கி எறியணும். இது மாதிரி ஏதாவது ஒரு மந்திர தந்திரத்துக்குள்ளே போய் ஏதாவது ஒரு அசிங்கத்தை நீங்கள் மிதிச்சுட்டு வந்திருந்தீங்கன்னா ஓடி போய் குருவானவர்கிட்ட மனைமருந்தி மன்னிப்பு கேட்டுட்டு புதிய வாழ்க்கையை துவங்குங்க. பைபிள் எடுத்து வாசிப்பேன் முடிவு செய்யுங்க. பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றமடைவதாக. அப்போது, நல்ல வார்த்தையை பார்த்தீங்களா? அப்போது, அப்பதான் இதெல்லாம் நடக்கும். எது? கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். எது சாணி எது சாப்பாடுன்னு உனக்கு தெரியும். அப்போ சரியானதை தொட்டு சரியானதை செய்வ, உனக்கு எல்லாம் சரியாய் அமையும். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பது உங்களுக்கு தெளிவாக தெரியும். இப்போ நீ தெரியாம தான் அங்கேயும் இங்கேயும் போய் நீ தடவுற, பிசாசுக்கா வாழை பிடிச்சிக்கிட்டு நிற்கிற. தேவ பிள்ளைகளை யோசித்து பாருங்க. பாருங்க, 1 தீமோத்தேயு 6:20 சொல்லுது. நிறைய பேர் யூடியூப்ல எல்லாரும் பேசுறாங்க, அதனால இங்கே போகலாம் அங்கே போகலாம், அவரு நல்லா பேசுறார். இல்லை இல்லை, தயவு செய்து புரிந்துகொள். தீமோத்தேயு, உன்னிடம் ஒப்படைக்கப்பட்டதை பாதுகாப்பாயாக. நம்மளுடைய தாத்தா பாட்டியெல்லாம் வெறும் கோயிலை மட்டும் கொடுத்துட்டு போல, நம்பிக்கையை கொடுத்துட்டு போனாங்க. இந்த நம்பிக்கையை நீங்கள் என்ன செய்யணும்? பாதுகாக்கணும். பிள்ளைகளுக்கு அடுத்த ஜெனரேஷன் நம்மளை நம்பிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்கணும். நீங்கள் உண்மையான நம்பிக்கையை கொடுக்கணும். பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, உலக போக்கிலான வீண் பேச்சுகளிலிருந்தும் ஞானம் என தவறாக பெயர் பெற்றிருக்கும் முரண்பாடான கருத்துகளிலிருந்தும் விலகியிரு. முரண்பாடா யாராவது பேசுறாங்க அப்படின்னா விலகியிரு. அன்னை மரியாளை பற்றி யாராவது அவதூறு பேசுறாங்க, நீ ஒன்றும் அவனோட போராட தேவையில்லை, அவன்கிட்ட இருந்து விலகியிரு. ஆண்டவருடைய வார்த்தையை வைத்துக்கொண்டு இன்னைக்கு பிசாசு நிறைய பேசிக்கொண்டே வருவான். பைபிளை வச்சுக்கிட்டு தான் வரான். ஏமாந்து போயிடாதீங்க. பாருங்க, ரோமையர் 8:13-14 சொல்லுகிறது, நீங்கள் ஊனியல்புக்கேற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள். வார்த்தை வந்துருச்சா? சாகிறதுனா என்ன? நரகத்துக்கு போகிறது. தூயாவியின் துணையால் உடலின் தீச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். அப்போ தீச்செயல்களை சாகடிக்கிறதுனா என்ன? நம்பிக்கையோடு வாழ முயற்சிக்கிறது. கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். அப்போ நீங்கள் கடவுளின் ஆவியால் இயக்கப்படணும்னா அதற்கு தேவை, எப்படி வண்டிக்கு என்ஜின் ஆயில் ஊற்றுறோம் இல்லையா, அதே மாதிரி நம்பிக்கைங்கிற அந்த ஒரு ஆயில் தான் நமக்கு வேணும். அதை வச்சு தான் நம்ம ஓடணும். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கு பிள்ளைகளே. கொலோசியர் 2:8 சொல்கிறார் பாருங்க, போலி மெய்யியலாலும், ஃபால்ஸ் ப்ராஃபசிஸ், ஃபால்ஸ் ஃபிலாசபி, வீணான ஏமாற்று பேச்சாலும் அடுத்தவங்க நம்மளுக்கு இனிக்கிற மாதிரி பேசுவாங்க. இல்லை, உங்களை யாரும் கவர்ந்து கொள்ள விடாதீர்கள். அவை கிறிஸ்துவை அல்ல, மனித மரபுகளையும் உலகின் பஞ்சபூதங்களையும் சார்ந்தவை. அவற்றை குறித்து கவனமாயிருங்கள். நம்பிக்கையிலிருந்து உன்னை விலகச் செய்கிற எதை குறித்தும் கவனமாயிரு. இறைத்தன்மையின் முழு நிறைவும் உடல் உருவில் கிறிஸ்துவுக்குள் குடிகொண்டிருக்கிறது. அதனால தான் நீங்கள் வெறும் இந்த அடையாளங்களை பிடிச்சிக்கிட்டு திருவிழாவில் நடக்கிற திருவிழா நாங்கள் அப்படி செய்வோம் இப்படி செய்வோம், மகிழ்ச்சிக்காக எல்லாம் இருக்கட்டும். ஆனால் இருக்க வேண்டிய நம்பிக்கை, அன்னையிடம் இருந்த நம்பிக்கை, அன்னைக்கிட்ட இயேசுவே இருந்தாலும் அன்னைக்கிட்ட இருந்தது நம்பிக்கை. அன்னையிடம் ஆண்டவரே வந்து தலைதாழ்ந்து நின்றாரு, ஆனால் அன்னையிடத்தில் இருந்தது நம்பிக்கை. பாருங்க, இந்த நம்பிக்கையை நீங்களும் வைத்திருந்தீங்கன்னா நீங்கள் ஓடுவீர்கள், களைப்படைய மாட்டீர்கள். நீங்கள் உழைப்பீர்கள், கீழே விழுந்து விட மாட்டீர்கள். நீங்கள் அப்படித்தான் ஓடி 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 களைத்து ஒரு நாள் கீழே விழுவீர்கள். இந்த நம்பிக்கையை எடுத்துக்கொண்டு ஓடுகிற பிள்ளைகள் உலகத்திலே அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ முடியாது, போராடுவீர்கள். ஆனால் ஒரு நாள் நீங்கள் களைத்து செத்து மடிந்து கீழே விழுகிற பொழுது நம்பிக்கையோடு ஓடிய அந்த மகனை பார்த்து விண்ணகம் திறக்கும்.
நம்பிக்கையோடு ஓடிய மகளை பார்த்து விண்ணகம் திறந்து விண்ணகத்திலிருந்து ஆண்டவர் உன்னை பார்த்து பேசுவார், இதோ என் அன்பார்ந்த மகன், இதோ என் அன்பார்ந்த மகள், இவரில் நான் பூரிப்படைகிறேன். இந்த வார்த்தைகளை கடவுள் உனக்காக பிடிச்சு வச்சிட்டு இருக்கிறார். எப்போ என் பிள்ளை ஜெயிச்சுக்கிட்டு வரும், எப்போ அது இந்த உலகத்தில் தன் வாழ்க்கையை முடிக்கும், நான் இந்த வார்த்தையை சொல்லலாம் அப்படின்னு ஆண்டவர் காத்திருக்கிறார். இந்த வார்த்தையை சொல்வதற்கு நீ ஆண்டவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாயா? யோசித்து பாருங்க. என் வாழ்க்கை அப்படியே போகுது சாமி, ஏதோ வாழ்கிறோம், அவன் அதை சொன்னால் அதையும் செய்வேன், இதை சொன்னால் இதையும் செய்வேன். அப்போ ஆண்டவர் சொல்கிறத நீ எப்போ செய்ய போகிறீங்க? என் அன்பு பிள்ளைகளே, திருவிழா என்பது வெறும் கொண்டாட்டத்தோடு மட்டும் அமைந்து விடக்கூடாது. உங்கள் ஆத்துமா நிறைவை கண்டு கொள்ளணும், உங்கள் ஆத்துமா அழகுபட அமைக்கப்படணும். அதுக்குத்தான் இந்த திருவிழாவின் அடையாளங்கள். இங்கே வரும்பொழுது இன்னும் ஜெகஜோதியாக இருக்கும், மக்கள் கூட்டம் மகிழ்ச்சியாக சுற்றி வருவாங்க. இதையெல்லாம் விண்ணகத்தில் இருக்க போது ஏதோ ஒரு நாள் இல்லை, எல்லா நாட்களும், அந்த எல்லா நாளும் மகிழ்ச்சியாக இருக்க போகிற அந்த கூட்டத்திற்குள்ளே நீ இருக்க போகிறாயா? அல்லது எல்லா நாளும் வேதனை, வலி, துன்பம், புலம்பல், நரகம், அதில் நீ இருக்க விரும்புகிறாயா? ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்க. எல்லாம் எந்திரிச்சு நிற்போமா? எல்லாம் எந்திரிச்சு நிற்போமா? நீங்கள் நானும், ஆண்டவரே நானும் காப்பாற்றப்படணும்ப்பா, என் குடும்பமும் காப்பாற்றப்படணும்ப்பா. அப்படியே கண்களை மூடுங்களேன். அப்படியே கண்களை மூடி இதயத்தில் 2 கையும் வைங்க. உன் இதய துடிப்பை பாரு. கண்களை மூடு. சின்ன பிள்ளைங்க எல்லாம் இதயத்தில் கை வச்சு கண்ணை மூடுங்க. க்ளோஸ் யுவர் ஐஸ். எங்கே ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறீங்களோ அங்கே நான் இருக்கிறேன்னு சொன்னார். வெளியில் நிற்கிறவங்க, நீ ஒருமனப்பாடு இல்லாமல் பிரிவினை ஏற்படுத்தினீன்னா இதோ நீ சபிக்கப்படுவாய், ஆசீர்வாதத்தை இழந்து போவாய் பிள்ளையே. எங்கே இருந்தாலும் இந்த வழிபாட்டோடு நீங்கள் இணைந்திருங்க. ஒருமனப்பாடு இதயத்தில் கை வச்சு கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உடைய பரிசுத்த கரம் என்னை தொடுவதாக. ஆண்டவரே, நான் வெறுமையாய் போய்விடக்கூடாது தகப்பனே. இதோ இந்த திருவிழாவினுடைய மகிழ்ச்சியில் நான் என்னாலும் நிலைத்திருக்கணும் ராஜா. ஆண்டவர்கிட்ட கேளு பிள்ளைய, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, ஒரு விசை இறங்கும் அப்பா, பிள்ளைகளின் மீது ஒரு விசை இறங்கும் ஆண்டவரே. இதோ அறியாத நிலையில் இருக்கிற எல்லா பிள்ளைகளின் மீதும் நீர் இரக்கம் கொண்டு ஞானத்தின் ஆவியை ஊற்றி இந்த காரியங்களை பிள்ளைகள் புரிந்து கொள்ள, நாங்கள் விதைத்திருக்கிற இந்த இறைவார்த்தை பிள்ளைகளுடைய இதயத்தில் வேரூன்றி பலன் கொடுக்க தேவ ஆவியானவர் உதவி செய்வீராக. ஒரு விசை ஆண்டவர்கிட்ட மன்றாடு, எனக்கு இதெல்லாம் புரியணும் ஆண்டவரே, என் தூய் ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க பிள்ளைகளே. படித்திருப்பவர்கள் மெத்த படித்து விட்டேன் என்று நீங்கள் மேதைகளாக நின்று கொண்டிருக்க வேண்டாம். ஆண்டவர்கிட்ட மனமுருகி மன்றாடு. ஒரு விசை கேளு, ஆண்டவர் உன்னை இப்பொழுது தொடுவார். பரிசுத்த ஆவி உன் மீது நிழலிடும். அவர் உன்னுடைய அகையிருளை அகற்றி உனக்கு ஒளியூட்டி உன்னை அவருடைய திட்டங்களை நோக்கி அழைத்து செல்ல போகிறார். ஆண்டவர் இந்த திருவிழா உனக்கு ஒரு விடுதலையின் நாளாக மாறப்போகிறது. ஒப்புக்கொடு, உன்னுடைய வேதனை வலிகளை ஒப்புக்கொடு, உன் கஷ்டங்களை சொல்லு. ஆண்டவர் எல்லாவற்றிற்கும் விடுதலையின் தேவனாய் இறங்கி வரப்போகிறார். இயேசு ஆண்டவர் இரக்கத்தின் தேவனாய் உன்னை தொடுகிறார். ஆண்டவரே, பரிசுத்த தெய்வமே, பிள்ளைகளை தொடுவீராக. ஆண்டவரே, பிள்ளைகளின் மீது இரக்கமாய் இருப்பீராக. ஆண்டவரே, ஒரு விசை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒரு விசை இறங்கும் ஏசையாவும் கருணை காட்டும் ஏசையா. ஒரு விசை இறங்கும் ஏசையாவும் கருணை காட்டும் ஏசையா. அருள்மழை ஊற்றியம் இருள்தனை மாற்றும், அருள்தனை ஊற்றியம் இருள்தனை மாற்றும். ஒரு விசை இறங்கும் ஏசையா, ஒரு விசை இறங்கும் ஏசையா, ஒரு விசை இறங்கும் ஏசையா, ஒரு விசை இறங்கும் ஏசையாவும் கருணை காட்டும் ஏசையா. ஆண்டவர் இரக்கத்தின் தேவன்.